மருதாணி வந்துட்டு நெயில்ல டார்க்கா பிடிக்காது மோஸ்ட்டா. ஆனா, நாங்க அரைக்கிற மெத்தட்ல நீங்க அரைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி செம்மையா பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டு வீட்ல தான் மருதாணி அரைக்க போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு 80s சாங்ஸ்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தா. என் பொண்ணு அதுக்கு மேல வைப் ஆயிட்டு இருந்தா. அப்படியே அவ மேக்கப் கலெக்ஷன்ஸ கோ த்ரூ பண்ணும்போதுல அந்த லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் ஷேட் வந்து பிங்க். அது போட்டேன் செம்ம அழகா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு டீ அடிச்சுட்டு, நாங்க வந்துட்டு மருதாணி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மருதாணி எல்லாமே ஃப்ரெஷ் இலையா இருந்துச்சு. அத அப்படி ஜார்ல மாத்திட்டு, அது கூட 2 உருண்ட புளி எடுத்து போட்டு நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமன் எடுத்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா திப்பி திப்பி இல்லாம செம்மையா அரைச்சுட்டு, நம்ம பவுல்ல மாத்திட்டோம். மேல இருந்து ஒரு 2 இலை மட்டும் ஒட்டிக்கிச்சு. அரைச்சத நாங்க எடுத்து வைக்கும்போதே கையில செம்மையா கலர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, நாங்க ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அரைச்சத வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு டைம் 1:30. அதுக்கப்புறம் நான் மருதாணி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில எழும்பி பார்த்தா, என்னோட கையில இப்படி தாங்க பிடிச்சிருந்து. ரொம்ப கரியா இல்லாம ஆரஞ்சிஷாவும் இல்ல, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சில செம்மையா பிடிச்சிருந்து. இது உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படிலாம் அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.